கம்படை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். கம்பு மாவு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கையாலேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா லூஸாக இந்த மாதிரி பிணைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா தண்ணியில் கை விட்டுட்டு கை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா சூடான கல்லில் இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வாழை இலையில் கூட பண்ணலாம். சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் கம்பு மாவு நல்லா வெந்து வரும். இல்லைனா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பரிமாறிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.